பார்க்க போறோம். இதுல வந்து 2 கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க गाइस. அது வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லாவே. गाइस நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு. ஓகே நம்ம இப்போ வீடியோ டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். गाइस MAC-10 அந்த கன்னு அப்புறமா AC-18 அந்த கன் ஸ்கின் 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 கன் ஸ்கின்ல எது சூப்பரான கன் ஸ்கின் எது வர்த்து அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம. அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் சூப்பரா மோட்டிவேஷனா இருக்கும். இந்த 2 கன் ஸ்கின்லயே வர்த்தானதுன்னா அது வந்து AC-18 गाइस. அந்த ஸ்கின் வந்து வேற மாதிரி இருக்குது. ஒன்னொன்னும் பவர் வைஸ் பார்க்காதீங்க, பட் ஸ்கின் வைஸ் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. மூணுமே சூப்பரா இருக்குது. தரமான கன் ஸ்கின் தான் गाइस. இது வந்து நான் சொல்றது பவரை சொல்ல, நம்ம வந்து சொல்றது ஸ்கின்னு. அது பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குது. அதுவும் இந்த ப்ளூக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வேற गाइस. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஈவெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா 150 175 200 டோக்கன்ஸ் இந்த 3 கன் ஸ்கின்னுமே. நீங்க இந்த கன் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பா ஒரு 1000 மேல ஆயிடும் நீங்க ஒண்ணு வாங்குறதுக்கு. அதை வந்து நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னா MC-10 தான். இந்த கன் ஸ்கின்லயே இருக்கிறதுனா இந்த சிவப்பு கலர் தான் गाइस. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுவும் இந்த எஃபெக்ட் வேற சூப்பரா இருக்குது. நம்மளோட சொன்ன மாதிரி நீங்க பவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மொக்கையா இருக்கும், பட் ஸ்கின் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் சொன்னது எல்லாமே. அப்புறமா மீதி எல்லா ரிவார்ட்ஸும் மொக்க தான். இதுல வந்து ஸ்கேர் கொடுத்துருக்காங்க. அது எப்பவும் சொல்ற மாதிரி தான் டபுள் ரேட் ஆஃப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா லக்கு. ஏன்னா சும்மா பவர் வந்து மொக்க அப்படி சொல்றேன்னா இதுல வந்து ரெண்டுமே கொடுக்கல गाइस. அதாவது டேமேஜும் ரேட் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கல. அது ரெண்டுமே கொடுத்தாதான் அப்போதான் அது ஒரு லெஜெண்டரி அந்த மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் தான் எவல்யூஷன் அப்புறமா வேற வகைரா. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க गाइस. அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே गाइस. இந்த ஷார்ட் கன்னு இது வந்து ஒன்னு லாங் ரேஞ்சு, அது எல்லாருமே தெரியும். AC-18 வந்து இது லாங் ரேஞ்சு, இன்னொன்று வந்து ஷார்ட் ரேஞ்சு. AC-18ல பவர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வேணுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க வருத்தப்படாதீங்க गाइस. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது பவர் வந்து ஒன்னு இதுல நம்ம தூக்கிட்டு போட்டலாம். உங்களுக்கு அதை பத்தி தெரியலன்னா நான் கடைசியில ஆட் பண்றேன் गाइस. அதை வந்து நீங்க டச் பண்ணி பாத்துடலாம். அதனால மொத்தத்துல என்ன கூற வருகிறேன்னா, அதாவது பவர் வந்து நீங்க பாக்காதீங்க. இது வந்து ஸ்கின் தான் தரமானது, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த SMG கன்ல வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுங்க गाइस. நான் முன்னாடி காட்டினேன்ல வேற லெவல் இது. அப்படி இதான் எடுங்க. ஏன்னா அது வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் மீதி எல்லாமே மொக்க தான். எனக்கு வந்து பர்சனலா அந்த ஆரஞ்சு ஸ்கின் பிடிச்சிருக்குது, அப்புறமா அந்த பவர் பிடிச்சிருக்குது. ஒருவேளை நீங்க டேமேஜ்ல அழுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒன்னு எடுக்கலாம் பிளாக், பட் ஆனா அந்த அளவுக்கு வரல गाइस. அதனால சொல்றது கேளுங்க, ஆரஞ்சு எடுங்க. ஓகே நான் இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். நீ வந்து இதுக்கு ஸ்பின் பண்ணுவியாப்பா அப்படி கேட்டீங்கன்னா என்கிட்ட 500 டைமண்ட் இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து அந்த AC-18 வந்து அந்த ஸ்கின் வந்து சூப்பரா இருக்கு गाइस. அதெல்லாம் நிறைய யூடியூபர் கிட்ட பார்த்தேன். அது வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நானும் ஒரு யூடியூபர் இல்லவா, அதனால நான் கண்டிப்பா ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கிடைச்சிச்சு நாளைக்கு அப்படி சூப்பரா இருக்கும். எப்பவும் போல நம்மளோட பேக்ரவுண்ட்ல வந்து அந்த ஸ்பின் பண்றதெல்லாம் அங்க போட்டிருப்பேன். ஓகே நம்ம வந்து இப்போ சுத்திலாம். இதுக்கு வந்து என்னால கரெக்டா 2 ஸ்பின் தான் பண்ண முடியும் गाइस. அதுவும் இல்லாம என்கிட்ட 68 டோக்கன் இருக்குது. அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்பின்ல ஒரு 100 மட்டும் அடிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கின்னை வந்து எடுத்துடலாம், எக்ஸ்சேஞ்ச் எடுத்துடலாம். எப்போ சொல்ற மாதிரி தான் ஸ்கிரீன் ஓடுற வரைக்கும் நல்லா டச் பண்ணிட்டு அவ்வளோதானா. நம்ம வந்து இன்னைக்கு இந்த கன் ஸ்கின்னை தூக்கணும்னா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பின் போட்டீங்கன்னா பாருங்க ரியாலிட்டி எப்படி இருக்கும். ஓகே சுத்திட்டோம். இப்போ வந்து 2 அப்புறமா 1 அப்புறமா 2 1 அப்புறமா 1 அப்புறமா 2 10வது தானடா 1 என்ன गाइस இவங்க 2 அவெல்லாம் டோட்டலா சேர்ந்து ஒரு 12 எவ்வளோ அவ்வளோதான் நினைக்கிறேன் गाइस. ரொம்பவே மொக்கையா கொடுத்துருக்காங்க गाइस. வெறும் 16 தான் கொடுத்துருக்காங்க டோட்டலா. என்கிட்ட ஏற்கனவே 68 டோக்கன் இருக்குது. ஒருவேளை கண்டிப்பா ஒரு அடிச்சலாம் நினைச்சேன், பட் இப்போ கடைசியில இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குது, பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன அடிக்குது அப்படி गाइस. நீங்க வந்து முடிஞ்சா இந்த மறுபடியும் ஃப்ரீ ஸ்பின் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அடிங்க. அப்போனா உங்களுக்கு இன்னும் லக்கியர் நினைக்கிறேன். அப்புறமா இதுல வந்து 2 இது 2 பரவாயில்லப்பா. 2 1 பார்த்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. 2 1 அதான் गाइस 1 10வது கொடுத்துருந்தாலும் மனசாவது ஆறு இருக்கும். கடைசியில எவ்வளவு டோட்டல் பார்த்தோம்னா 21 கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்ம கிட்ட 400 டைமண்ட் வந்து வெறும் 37 டோக்கன் தான் गाइस கொடுத்தது. நீங்க வேணா மறுபடியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 16, அதுக்கப்புறமா 21, டோட்டல் சேர்த்தா 37. ரொம்பவே மோசம் गाइस. ஒரு 50வது கொடுத்துருக்கலாம் இப்படியெல்லாம் நான் சொல்லலாம், பட் கெயினக்காரன் கடைசி வரைக்கும் யாருக்குமே தரமாட்டான். சில பேர் லக்கி இருந்தா அடிச்சிருக்கலாம் ஸ்டார்டிங்லயே. என்கிட்ட இப்போ டைமண்ட் 150க்கு விட கம்மி தான் இருக்குது. ஒருவேளை நான் எனக்கு வந்து ஆஃபர் வந்துச்சுன்னா ஒரு ஸ்பின்னு இல்லைன்னா 2 ஸ்பின் பண்ணேன்னா அவ்வளோ எனக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக 20 எடுத்துவேன். ஓகே गाइस இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு